நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ விஜய் கிட்ட கதறி அழுதுட்டு இருக்காங்க. டாடா நான் வந்து இப்ப எங்கேயும் ஹாஸ்டலுக்குலாம் போல. இங்க இருந்தே நான் நல்லபடியா படிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா விஜயும் வந்து இப்படி முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கூட வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து வெண்பா கையில எடுக்குறாங்க. இவ்ளோ நாளா வந்து இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்கள பத்தி வந்து சொல்லாத ஒரு ரகசியம் நம்ம வெண்பாவோட மனசுக்குள்ள மட்டும் இருந்தது. அந்த ஒரு விஷயத்த தான் வந்து இப்போ விஜய் கிட்ட குடுத்துட்டு, நம்ம வெண்பா இருந்துட்டு வந்து இங்கிருந்து ஹாஸ்டலுக்கு கிளம்ப போறாங்க. உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இத வந்து நம்ம விஜய் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மல்லியும், வெண்பாவும் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து இங்க இல்லன்னா தான் அவங்களோட அரும வந்து புரியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த மாரி தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஹாஸ்டலுக்கு அனுப்புன நம்ம வெண்பாவ வந்து இப்போ மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு விஜய் வந்து இப்போ கிளம்ப போறாரு. அதுதான் வந்து உண்மையிலேயே ஹைலைட்டான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு, அவங்க அக்கா சொல்றத தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுலயும் இப்போ நம்ம வெண்பாவ ஹாஸ்டலுக்கு அனுப்பணும் அப்படின்றது வந்து நினைக்கிறதுக்கான காரணம், நம்ம மல்லிய அந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக தான். அதாவது மல்லிய அந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக வந்து இவங்க போட்ட பிளான் எல்லாமே வந்து ஃபெயிலியர் தான். அதாவது ஃபெயிலியர் அப்படின்றத சொல்றத விட, நம்ம விஜய் வந்து மல்லி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க அப்படின்றது தான். ஆனா அதே சமயம் இந்த வெண்பா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா மல்லி அந்த வீட்ட விட்டு விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு வேலைய சிறப்பா செஞ்சு விடுறாங்க. ஏன்னா மல்லிக்கு ஒரே ஒரு சப்போர்ட் நம்ம வெண்பா மட்டும் தான் இந்த வீட்ல. அந்த சப்போர்ட்டே இல்லாம போச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுலயும் நம்ம வெண்பா குடுக்கக்கூடிய ஒரு வீடியோ ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஞ்சிதாவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு ரஞ்சிதாவோட சுயரூபத்த தான் காட்டியிருக்காங்க. ஏற்கனவே வெண்பாவ கொல்ல பார்த்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து வீடியோவா வெண்பா கிட்டயே இருந்திருக்கு. அந்த ஒரு வீடியோவ காட்டிட்டு தான் வெண்பா கிளம்பியே போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.